அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 953 ரூபாய் 16 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 24 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 961 ரூபாய் 50 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 5 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 954 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 90 உள்ளது. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 961 ரூபாய் 2 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 90 உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்கள். காலை 10 மணிலிருந்து 2:30 மணி வரைக்கும், அதே போல் இரவு 7:30 11:30 வரைக்கும் வேலை இருக்கும். 959 ரூபாய் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு. அதே போல் இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 10. இது ARY எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 951 ரூபாய் 40 வழங்கியிருந்தாங்க. அதே போல் இந்தியாவுக்கு 279 ரூபாய் 15 வழங்கியிருக்கிறாங்க. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பட்டுச்சீட்டை பாருங்கள், செக் பண்ணி. ஏன்னா ஒருவேளை நீங்கள் எல்லாமே சரியாக கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் உள்ளவங்க சில நேரத்தில் ஏதாவது பிழை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதால் அவசரமாக செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபீல்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணம் அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபீல்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல்சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் சில எக்ஸ்சேஞ்சுகளில் பார்த்தீங்கன்னா 900 ஃபீல்ஸ் மற்றும் 750 ஃபீல்ஸ். குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரையில் 900 ஃபீல்ஸ் கட்டணமாக அறவிடுவாங்க ரெகுலராக. அதே போல் சில நேரங்களில் வெள்ளிக்கிழமைகளில் 750 ஃபீல்ஸ் போன்ற கட்டணங்களும் அறவிடுவாங்க. அதே போல் தான் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், UJ, அல்ஷஃபா இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுவாங்க. முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற உங்களுடைய பணத்தை அனுப்புங்க. அதே போல் முடிந்த வரைக்கும் நிறைய பேர் கமெண்டில் சிலர் மென்ஷன் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. அதே போல் தொடர்ந்து மென்ஷன் பண்ணுங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு மற்ற நண்பர்களும் பார்த்து தெரிந்து கொள்வாங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 859 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 668 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 948 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 478 ஃபீல்ஸ். தங்க விலை தொடர்ந்தும் இந்த நாட்களில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இது வரும் நாட்களில் இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. தங்கம் விலை கொடுத்து வாங்குறதா இருந்தால் நாட்டோட விலையை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அங்கே விட இங்கே கம்மியாக இருந்தால் நிச்சயமாக விலை கொடுத்து வாங்குங்க. உங்களுடைய சிவில் ஐடி கார்டை காப்பி எடுத்ததுமே மறக்காமல் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. எஜிப்தியர் பிடிபட்டார். இதோ அதிரடி வேட்டை இனி ஆரம்பம். களமிறங்கியது டீம். சவுதி அரேபியாவில் அதிகரித்தது ஐஸ் மலை. குவைத் அப்தலி பகுதிகளில் அதிக வேகத்துடன் நேற்றைய தினம் மழை. அதே போல் இரவு நேரங்களில் பாதுகாப்பு சோதனைகள் தீவிரம். ஓட்டுநர்கள் ரொம்ப கவனம்.
தொடர்ந்துமே கொடைச்சல் கொடுக்கும் குவைட் ஏர்வைஸ் தீ விபத்தில் 2 படுகாயம். இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள். இந்த தப்மெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அல்லுங்க. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். புனித ரமதான் மாதத்தின் 22வது நோன்பில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் ஷஹருடைய நேரம் 4 மணி 30 நிமிடமாக குறைந்துள்ளது. அதே போல் 6 மணி 1 நிமிடமாக இஃப்தாருடைய நேரம் இன்னும் 1 நிமிடம் அதிகரித்துள்ளது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் 7 8 பார்க்கலாம். சனிக்கிழமை இரவு வரைக்கும் பொறுமையாக இருங்க அப்படின்னு பல பேர்கிட்டையும் சொன்னேன். எத்தனை பேர் வண்டி கழுவி ஹோஸ் கழுவி பல்பு வாங்கினீங்கன்னு தெரியலை. ஏன்னா குவைத்துடைய வானிலை அவதான மையம் நேற்றைய தினமே எச்சரித்தாங்க. நேற்றைய தினம் காற்று இருந்துச்சு, அதிகமான காற்று இருந்துச்சு. அதே போல் இன்றைக்கு மட்டும் மழைக்குரிய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சனி, அதே போல் திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்கள்லையும் மழைக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் காற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்றைய தினம் வெயில் விழுந்ததை பார்த்து பலருமே வண்டி கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் நேற்று இரவு மறுபடியும் ஒரு 12 மணிக்கு பிறகு மறுபடியும் மழை தூறல் ஆரம்பமாகிச்சு. நேற்றைய தினம் நீங்கள் பார்க்கலாம் 1 மணி 52 நிமிடம் மழை தூறல் ஆரம்பித்த நேரம். அதே போல் இன்றைக்கு ஒருவேளை மாலை நேரத்தில் காற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் வண்டி கழுவுறதா இருந்தால் நாளைக்கு வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டு நாளைக்கு காலையில் வண்டி கழுவுறது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சவுதி அரேபியாவில் கிட்டத்தட்ட இடுப்பளவுக்கு மேலே ஐஸ் நிரம்பி இருக்குது. என்ஜாய் பண்ணுறாங்க சவுதி இளைஞர்கள். அதே மாதிரி அப்தலி பகுதிகளிலையும் நேற்றைய தினம் வரலாறு காணாத கனமழை பெய்திருக்குது. மழைக்கான வீடியோ காட்சிகள் இருக்குது, பிடிச்சவங்க பாருங்க. تبارك الرحمن ما شاء الله، تبارك الرحمن ما شاء الله. رمضان وامطار خير و10 اواخر، يعني اجواء صعب تتكرر، سنوات ما ظن مره كذي يعني. تبارك الرحمن. عليكم الدعاء يا احباب. اي والله احبابكم، انفسكم، والدينكم. بردي ما شاء الله ما شاء الله بردي. امطار غزيره مستمره اللهم لك الحمد. شمال الدوادمي شعبان تمشي من الجال للجال، والمطر يضرب. الساعة 9 إلى 10، 21 رمضان 1446، 21 مارس 2025. أبو عبد الرحمن الصخري. السيل والله هالصب ما شاء الله. يا ربي لك الحمد، الله يزيد يبارك. ما شاء الله تبارك الرحمن. طريق العبدلي كيلو 34 بردي يا جماعة، بدأ البرد الحين ما شاء الله. أمطار غزيرة تبارك الرحمن. اللهم طيبا نافعا، اللهم سقيا رحمة لا سقيا عذاب. طريق العبدلي كيلو 34 يا اخوان حاليا. اللهم بارك تبارك الرحمن. يلا 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 يا فايز يلا. عطني حجان يا ولد، عطني حجان. يلا تقعد حجام تقعد ترى. يا رجال عطني على السيف. لا 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 اسبح اسبح.
எங்கே பார்த்தாலும் எகிப்தியர்கள் ஏமாற்று வேலையில் ஈடுபடுறது தான் வெளிவருது. இதோ தொல்பொருள் பழங்காலத்து கலைப்பொருட்களாக சித்தரிக்கப்பட்ட ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணப்பட்ட 302 கலைப்பொருட்களை கைப்பற்றியிருக்கிறாங்க ஒரு எகிப்தியரிடம் இருந்து. எல்லாமே பழைய நூதன பொருட்கள் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி விற்பனை செய்து வந்திருக்கிறாரு இந்த நபர். உடனடியாக கைது பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் குவைட் ஏர்வேஸ் தொடர்ந்துமே குவைட் ஏர்வேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மறுபடியும் புதிய பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க. பவர் அவுட்டேஜ். ஹீத்ரோ விமான நிலையத்தில் ஏற்பட்ட மின்தடை காரணமாக எங்கள் விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க குவைத் ஏர்வேஸ். புதிய விமான நிலையம் இன்ஷால்லா 2026 ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகிறதா எதிர்பார்க்கப்படுது. புதிய விமான நிலையத்துக்காவது எந்த ஒரு கொடைச்சலும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா குவைட் ஏர்வேஸில் தொடர்ந்துமே டிக்கெட் கேன்சல் ஆகிறது வளமையாகிட்டே இருக்குது. இதோ அடுத்த மிக முக்கியமான தகவல். நீங்கள் இப்போ ஃபோட்டோ காப்பி ஒன்று எடுக்கிறதுக்காக உங்களுடைய மொபைல் ஐடி கார்டையோ அல்லது வேறு ஏதாவது ஒன்று ஐடி கார்டாக இருக்கலாம், அல்லது லைசன்ஸாக இருக்கலாம், இல்லது பாஸ்போர்ட், வேறு ஏதாவது எவிடன்ஸ், ஏதாவது ஒரு ஃபார்ம் எதாக இருந்தாலும் நீங்கள் அந்த காப்பி சென்டர்களில் கடையில் போய் காப்பி எடுக்கும்போது வாட்ஸ்அப் மூலம் அவங்க அந்த ஃபோட்டோ அனுப்ப சொல்லுவாங்க. சில நேரங்களில் அனுப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு அனுப்பி முடித்ததும் அந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் தயவு செய்து ஆல் செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிடுங்க. அவங்களுக்கும் சென்ட் ஆகாத மாதிரி டிலீட் பண்ணிடுங்க. அவங்களுடைய காப்பி வேலை முடிஞ்சது. ஏன்னா அதுலேயும் நிறைய ஃபோர்ஜரி நடக்குது, அதை வச்சும் நிறைய ஸ்கேம் நடக்கிறதா அவேர்னஸ் பண்ணியிருக்காங்க. شو الصدمة؟ دشيت قبل شوي محل مال طباعين زين طبعت الاوراق ما اوراق وكذي كان يقول لي شوف الشاشة شلون تبي شكلها تكون. فجأة كانت تطلع صور بطايق مدنية لهني، صور حريم بنات شباب شيء يعني انصدمت. قلت له اخوي البطايق المدنيه هذه ليش ما تمسحها؟ كان يقول ها والله هذول ملوت امس وانا توري مداوم ولازم امسحها. فيا جماعه اذا عندكم بطايق مدنيه بتصورونها عن طريق الطباعين لا تطلع لين تقول له امسح صور بطاقه مدنيه، سواء صوره جنسيه، صوره بطاقه مدنيه، صوره جواز، ثبوتياتك لازم انك تمسحها قبل لا تطلع من الطباعين. طالعت الكمبيوتر ولا كله بطايق مدنيه صور. فانتبهوا من هالنقطه هذه، لربما الله اعلم يمكن احد يستخدمهم استخدام ثاني سيء ما تدرون. فحبيت انبهكم اول ما تروح للطباع تخلص تصور بطاقه مدنيه او اي ثبوتيات من ثبوتياتك قول له قبل لا تطلع امسحه. ஹவாலி பகுதிகளில் நேற்றைய தினம் ஒரு அபார்ட்மெண்ட்டில் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. உடனடியாக சால்மியா மற்றும் ஹவாலி தீயணைப்பு படை விரைந்து வந்து தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. 2 பேர் படுகாயம் அடைந்ததாகவும் அவங்கள மருத்துவ சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அபார்ட்மெண்ட்களில் இருக்கக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். இது வரைக்கும் தீ விபத்தில் பல உயிர்களை இழந்திருக்கிறோம். அதே மாதிரி புதிய புதிய பல தலைவலிகளை இந்த விபத்துகளால் நாம் சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். அட்ரஸ் வெரிஃபிகேஷன் இன்றைக்கும் பலருக்கும் செய்ய முடியாமல் இருக்குது இந்த தீ விபத்துக்கு பிறகுதான். ரொம்ப கவனம். இதோ வேட்டை ஆரம்பம். ஜமியாக்களில் பல ஊழல்கள் வெளிவந்த நிலையில் தற்போது குவைத்தி மயமாக்கல் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதோடு சேர்த்து இப்போது புதிய உத்தரவு. அம்தல் அல் ஹொவைலா அமைச்சர் உணவு பாதுகாப்பு குறிகாட்டிகள் உறுதியளிக்கின்றன. மேலும் சங்கங்களில் பங்கு 3 முதல் 6 மாதங்கள் வரை இருக்க வேண்டும். புதிய நடைமுறைகளின்படி பயோமெட்ரிக் கைரேகை இல்லாத மாற்றுத்திறனாளிகளுக்கு நிதி பலன்கள் இல்லை. கூட்டுறவு துறையின் புத்தகங்கள் தணிக்கை செய்ய 48 குழு மற்றும் 18 குழுக்களும் உள்ளன. 45 நாட்களுக்கு மேலாக பயணம் செய்வது உள்ளிட்ட கட்டுரைகளை நாங்கள் செயல்படுத்துவோம். புதிய கூட்டுறவு சட்ட நிதி மற்றும் நிர்வாக மேற்பார்வையை வலுப்படுத்தும் மற்றும் ஊழல் மற்றும் பண மோசடி பற்றிய சந்தேகங்களை குறைக்கும் புதிய குழுவை நாங்கள் நியமித்து 45 நாட்களுக்குள் புதிய திருத்தத்தை கொண்டு வருவோம். அதிரடியான சோதனைகளை மேற்கொள்வோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பல ஜமியாக்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் வரப்போகுது. நிறைய பேர் மாட்ட போகிறாங்க. அடுத்ததா இதோ உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களின் உத்தரவு. அதே போல் இதோ முன்னாள் மன்னர் ஷேக் நவாஃப் அஹமத் அல் ஜாபர் அல் சபா அவர்களுடைய பள்ளி வாயில் விசிட் செய்தார். குவைத்துடைய முன்னாள் பிரதமர் மற்றும் ஷேக் நவாஃப் அவர்களுடைய மகனான ஷேக் அஹமத் நவாஃப் அஹமத் அல் சபா அவர்கள் நேற்றைய தினம் விஜயம் செய்திருந்தார். அதே போல தான் இந்த நாட்களில் தராவி தொழுகைகளுக்கு பிறகு கடைசி 10 நாட்களில்
நிறையவே வந்து பள்ளியில் பிரார்த்தனைகள் தொழுகைகள் வந்து அதிகமாகவே இருக்கும். இரவு 1 மணி 2 மணி வரைக்கும் சில நேரங்களில் நோன்பு 27 ரொம்ப பிஸியாக இருக்கும். ரோடுகளில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஓட்டுநர்களும் தயவு செய்து ரொம்ப கவனம், வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எப்போவுமே இரவு நேரங்களில் ஓட்டுநர்கள், குறிப்பாக டெலிவரி ஓட்டுநர்கள் ரெசிடென்சி ஏரியா குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளே போனாலும் தயவு செய்து ரொம்ப கவனமாக போங்க. அதே மாதிரி அனைத்து பகுதிகளிலையும் பாதுகாப்பு அதிகாரிகள் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. டிராஃபிக் வயலேஷன்ஸ்லேருந்து முடிந்த வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி வீதிகளில் நடமாடக்கூடியவங்களும் தயவு செய்து ரொம்ப கவனம், டிராஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணுங்க. அதே மாதிரி ரோடை கடக்கும்போது தயவு செய்து முடிந்த வரைக்கும் கவனமாக ரோட்டை க்ராஸ் பண்ணுங்கள். குழந்தைகளோட இந்த பள்ளி வாயிலுக்கு தொழுகைக்காக போகிறவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். இனி வரும் நாட்களில் அதிகமான சோதனையும் இருக்கும், அதிகமான டிராஃபிக்கும் காணப்படும். انطلاقا من حرص وزارة الداخلية على أمن وسلامة المصلين، تم تعزيز التواجد الأمني في محيط المساجد عبر نشر الدوريات ورجال الأمن لتنظيم الحركة المرورية وضمان الانسيابية ومنع الازدحام. كما يتم التنسيق المستمر مع إدارات المساجد لتسهيل الدخول والخروج وضبط الحركة في المواقع ذات الكثافة العالية. وتدعو الوزارة الجميع إلى التعاون مع رجال الأمن والالتزام بالإرشادات التنظيمية وتجنب الوقوف العشوائي والإبلاغ عن أي سلوكيات مريبة حفاظا على سلامة المصلين وأمن المجتمع. وتؤكد وزارة الداخلية أن هذه الجهود تأتي في إطار حرصها على توفير بيئة آمنة ومريحة تمكن الجميع من أداء الصلاة بروحانية وطمأنينة خلال الشهر الفضيل. إن قلوبنا لتحزن وإن عيوننا لتدمع وإن على فراق والدنا نواف لمحزونون. اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه وأكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الذنوب والخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس. اللهم إن قلوبنا لتحزن وإن قلوبنا لتحزن وإن عيوننا لتدمع وإن على فراق والدنا نواف لمحزونون. اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه وأكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الذنوب والخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس. اللهم إن قلوبنا لتحزن. மறைந்த முன்னாள் மன்னர் ஷேக் நவாஃப் அஹமத் அல் ஜாபர் அல் சபா அவர்களுடைய மகனான ஷேக் அஹமத் நவாஃப் அஹமத் அல் சபா அவர்கள் நேற்றைய தினம் பள்ளி வாயிலுக்கு விஜயம் செய்திருக்கிறார். அதே மாதிரி இனி வரும் நாட்களில் பெரிய உயர்மட்டங்கள் எல்லாமே மன்னருடைய முடியிலவரசரான ஷேக் முபாரக் அஹமத் அல் ஜாபர் அல் சபா அவர்கள் உட்பட அனைவருமே இனி வரும் நாட்களில் பள்ளி வாயில்களுக்கு அடிக்கடி விஜயம் செய்வாங்க. இந்த மாதிரி பெரிய உயர் மட்டத்தில் இருக்கிறவங்களுடைய பயணங்கள் தொடர்றதால இனி வரும் நாட்களில் குவைத்தில் பாதுகாப்பு சோதனைகளும் தீவிரமாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி தொடர்ந்துமே இனி வரும் நாட்களில் 6ஆம் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், கார்கோ பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலம் நான் தெரியப்படுத்துறது ஒன்று தான், கார்கோ. அந்த கார்கோக்கு வந்து இது வரைக்கும் நான் அட்வர்டைஸ்மெண்ட் போடலை. இதுக்கு முன்னாடி என்னால் நடந்த ஒரு சின்ன அவங்களுக்கான ஒரு நஷ்டம், இழப்பு, என்னுடைய வீடியோ ஒன்றில் அவங்களுக்கு எதிராக போடப்பட்ட வீடியோ, ஆனால் அதில் அவங்களுக்கு பக்கம் பிழை இல்லை அப்படின்றது ப்ரூஃப் ஆன பிறகு நான் பர்சனலாகவே அவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கொடுத்தேன். யாருக்குமே எந்த கம்ப்ளைண்ட் இல்லை, கிட்டத்தட்ட 2.5 வருடமாக. அதன் பிறகு தான் அவங்க நான் கொடுத்த கஸ்டமர்ஸுக்காக, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்காக முதல் பரிசு 200 தினார், இரண்டாவது பரிசு 150 தினார், மூன்றாவது பரிசு 100 தினார் மற்றும் இன்னும் 10 பேருக்கு சர்ப்ரைஸ் பரிசும் தாரதா சொல்லியிருக்கிறாங்க. அதில் நீங்களும் செலக்ட் ஆகணும்னா அந்த கார்கோ போடுற மாதிரியே நீங்கள் அவங்களோட பேசும்போது 3 பாஸ்வேர்ட் சொல்லணும். அதுக்குரிய வீடியோ நான் வந்து இதுக்கு முன்னாடி அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது அந்த வீடியோ, அதை செக் பண்ணி பாருங்கள். பாஸ்வேர்டை சொல்லுங்கள், நீங்களும் அதில் வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சந்திக்கலாம்.